இருக்குது இல்லைங்க. ஆமாங்க. அது பத்தாடி. ஓகே பாய். அதுக்குன்னா எங்க அப்பாவுக்கு வந்து அதுக்கு நீங்க வாய்ப்பு தேடி சினிமா. ஆனா இந்த பிக் பாஸ்ல காமன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனோட டே 3 முடிஞ்சிருச்சு. இதுல மொத்தமா 8 பேர் வந்தாங்க. அதுல 6 பேர் ஆன் ஹோல்டுல வச்சிருக்காங்க. 2 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. அதுல இவரை பொறுத்த வரைக்கும் 5வது கண்டஸ்டன்ட்டா வந்தாரு. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ராஜசெல்வன் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 8 பேர் வந்தாங்கல்ல, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவர் தான். ஏன்னா இவர் வரும்போது, அதாவது வெளியே முதல்ல பேசும்போதே கான்ஃபிடென்ட்டாக பேசினாரு. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜாலியாக வந்தார். எல்லாரையும் கட்டிலாம் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆரி பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், ராஜு பாய் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசினாரு. இவர் கோவையிலிருந்து வந்திருக்காரு போல, கோவை தமிழில் தான் பேசிட்டு இருக்காரு. ராஜுக்கும் அந்த தமிழ்லாம் தெரியுது இல்லை, ராஜுவும் அதுக்கேற்ற மாதிரி பேசுறாரு. கோவையில் எங்க அப்படின்னு கேட்கும்போது இவருமே வந்து கோவையில் இங்கே தான் இருக்கின்றத அந்த கோவை மொழியில பேசிட்டு இருக்காரு. உண்மையாலேயே சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து எனர்ஜியோட இருந்தது. அதாவது முனியம்மா வந்து வரும்போதுல இருந்தே ஒரு மாதிரி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இவருமே சூப்பரா பண்ணாருங்க. இவரை எதுக்காக இவங்க ஆன் ஹோல்டுல வச்சாங்கன்னு தெரியல. நான் ரிசல்ட்டே சொல்லிட்டேன், இவரை வந்து செலக்ட் பண்ணலங்க, ஆன் ஹோல்டுல தான் வச்சாங்க. ஆனால் மனுஷன் நீங்கள் வேணா ஃபுட்டேஜை பாருங்க, ஒரு 4-5 நிமிஷம் இவர் உள்ள வந்து பேசியிருப்பாரு. 4-5 நிமிஷமும் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவரை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ரெப்பாக இருக்கார் போல. கடைசி ஒரு 15-20 வருஷமா இவர் மெடிக்கல் ரெப்பாக தான் இருக்கார் போல. இவரை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாகவே காமெடியாக பேசுவேன், இப்போ நான் பேசுகிறேன்னா எல்லாரையும் சிரிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை ஜட்ஜஸ் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. ஜட்ஜஸுக்குமே ஒரு குழப்பம் இருக்கு, என்ன கேள்வி கேட்கறது, என்ன பண்ண சொல்றதுன்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. இவரை நான் காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாருல, அப்ப இதையே பிடிச்சிடலாம், இதையே பிடிச்சி காமெடி பண்ண சொல்லலான்ற மாதிரி காமெடி பண்ண சொல்றாங்க. அதாவது பிக் பாஸ்ல நாங்கெல்லாம் கலந்துக்கிட்டோம்ல, எங்களோட பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லுங்கன்னும் போது ஒவ்வொருத்தரை பத்தியா இவர் கிண்டலா சொன்னாரு. சூப்பரா இருந்தது. அதாவது ஓவியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாரையும் கதற விட்டுட்டு இந்த அம்மா பாட்டுக்கு போய் ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, அந்த மாதிரி தான் இந்த அம்மா பண்ணாங்க. ராஜீவ் பாய் இப்படி பண்ணாருன்னு ராஜீவ் பாயை வச்சு சில காமெடியா சொன்னாரு. ஆரிக்கு தான் சூப்பரா சொன்னாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரி பிரதர் நீங்க நல்லா பேசுவீங்க, சூப்பரா பேசுவீங்க, ஆனா ஒருத்தரை நாமினேட் பண்ண சொன்னா 1.5 மணி நேரம் பேசுறீங்களே பிரதர், 1.5 மணி நேரம் நீங்க பேசுறீங்க, ப்ரோகிராமே 1 மணி நேரம் தான், நீங்க 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி காமெடியா சொன்னாரு. அதாவது எதிரில் இருக்க ஜட்ஜஸ் அஃபண்ட் பண்ணாம காமெடியா தான் இந்த விஷயத்த சொன்னாரு. இதை தாண்டி மாயா என்ன பத்தியும் சொல்லுங்க, நானுமே தானே பிக் பாஸ்ல இருந்தேன், என்ன பத்தி சொல்லுங்கன்னும் போது உங்களெல்லாம் மறக்க முடியுமா, செய்யற சேட்டை எல்லாத்தையும் 5 நாள் செஞ்சுட்டு 6வது 7வது நாள் மட்டும் சைலண்டா போய் உட்காந்துருவீங்க, உங்க கூடயே சுத்திட்டு இருந்த பூர்ணிமாவை மாட்டி விட்டுருவீங்க, சூப்பரா பண்ணீங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள கலாய்க்கிற மாதிரிலாம் சொன்னாரு. உண்மையாலே சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு தரமா பண்ண மாதிரி தோணுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா ஜட்ஜஸ் வந்து இவருக்கு வந்து செலக்ட் பண்ற கார்டை தான் காட்டுவாங்க, இவர் செலக்ட் தான் ஆவாருன்னு நினைச்சேன். ஆனா என்னாச்சுன்னு தெரியல. கடைசி நேரத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி தரேன்னு டாஸ்க்கை தந்தாங்க. அந்த டாஸ்க்ல ஒரு லாஜிக்கும் கிடையாதுங்க. என்னன்னா வந்து ஏதோ மூக்கு கிட்ட வந்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அதை வாய் கிட்ட வந்து அப்படியே மூக்கை நகர்த்தி நகர்த்தி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவரால் பண்ணவே முடியல. அது வந்து பண்ண முடியுமானோ எனக்கு தெரியல. எதுக்காக அந்த டாஸ்க்கு, சும்மா விளையாட்டுக்கு தந்த மாதிரி தான் அந்த டாஸ்க்கை தந்தாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் நாங்கள் கணக்கு பண்ணல, நீங்க வந்து இந்த டாஸ்க் முடிக்காததுனால நினைக்காதீங்க, அந்த டாஸ்க்கெல்லாம் நாங்கள் கணக்கு பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த டாஸ்க்கை முடிச்சோடனே அப்போ இந்த ரப்பர் பேண்ட் தான் எனக்கு எதிரியா மாறிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாரு. இல்லை டாஸ்க்கை வச்சுலாம் நாங்கள் முடிவெடுக்கல, பொதுவாக வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணது மூலியமா உங்களை ஆன் ஹோல்டில் வைக்கிறோம். ஸோ ஆன் ஹோல்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பின்னாடி நிறைய டாஸ்க் நடக்கும், அதுல இருந்து யாரையாவது செலக்ட் பண்ணுவோம், அதுல இருந்து சிலரை செலக்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்க ஆன் ஹோல்டில் இருக்கீங்கன்னு சொன்னோன்னே லைட்டா இவரோட முகம் மாறிடுச்சு. நல்லா தான்டா பண்ணோம், அப்புறம் எதுக்கு ஆன் ஹோல்டுன்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே போனாரு. இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க.